Hello everyone. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து anatomy and physiology of the heart. So இது வந்து cardiovascular system ஓட continuation. So structure of the heart. The heart is roughly conical shape. So heart வந்து ஒரு cone shapeல வந்து ரஃபா பார்க்கும்போது ஒரு cone shape மாதிரி இருக்கும். It's a hollow muscular organ. Hollowனா உள்ள வந்து empty space வந்து இருக்கு. So அதனால எப்படி ஒரு கப்ல வந்து உள்ள வந்து ஒரு hollow empty space இருக்கனால தண்ணி ஹோல்ட் பண்ண முடியுதோ அதே மாதிரி ஹார்ட்லயே வந்து ஒரு hollow space வந்து இருக்குது. It's a muscular organ. Muscles ஆல made ஆயிருக்கு. It is about 10 centimeters long. 10 centimeters வந்து இருக்கும். The heart size is about the owner's fist. யாரோட ஹார்ட்டை வந்து மெஷர் பண்ணணுமோ அவங்க கையை இந்த மாதிரி அந்த ஃபிஸ்ட்டை வந்து இப்படி மடிச்சாங்கன்னா அது என்ன சைஸ்ல இருக்கோ அந்த அளவுக்கு தான் அவங்க ஹார்ட்டோட சைஸ் வந்து இருக்கும். It weighs around 225 gram in women and around 310 gram in men. ஸோ விமெனுக்கு வந்து 225 கிராமும் மென்னுக்கு வந்து 310 கிராமும் வந்து இருக்கும். So organs associated with the heart. So ஹார்ட்டுக்குள்ள என்னென்ன ஆர்கன்ஸ் எல்லாம் அசோசியேட் ஆயிருக்கு, ஸோ அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு, பின்னாடி என்ன இருக்கு, சைடில் என்ன இருக்கு, ஸோ அதுதான் இதில் பார்க்க போகிறோம். இன்ஃபீரியர்னா கீழே என்ன இருக்குன்னா the apex of the heart rests on the diaphragm. இங்கே பார்த்தீங்கன்னா apex of the heart இந்த எண்ட் பார்ட் வந்து எங்கே ரெஸ்ட் ஆகுதுன்னா டயஃப்ரம் தான் வந்து என்னன்னா thoracic cavity and abdominal cavity இது பிரிக்கிறதே வந்து இந்த டயஃப்ரம் தான். அது ஒரு ஃபிளாப் மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து பிரிக்குது. ஸோ அங்கே வந்து இன்ஃபீரியர்லி அது இருக்கு. சுப்பீரியர்லி என்னெல்லாம் இருக்குன்னா அயோட்டா, சுப்பீரியர் வெனா கேவா, பல்மனரி ஆர்டரி, பல்மனரி வெயின்ஸ் அதெல்லாம் இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் பல்மனரி ட்ரங்க் இந்த இருக்கு, பல்மனரி ட்ரங்க், இதில் வந்து அயோட்டா, அப்புறமா வந்து சுப்பீரியர் வெனா கேவா இதெல்லாமே வந்து சுப்பீரியராக வந்து இருக்கு. ஸோ போஸ்டீரியராக வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா the esophagus, trachea, the left and the right bronchus, descending aorta, the inferior vena cava and the thoracic vertebrae. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் வந்து போஸ்டீரியர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரக்கியா, ஈசோஃபேகஸ். ட்ரக்கியானா வந்து நம்மளோட மூச்சு விடுற அந்த பார்ட் வந்து ட்ரக்கியா. ஈசோஃபேகஸ் நம்மளோட உணவு குழாய், அதாவது சாப்பிட்றது இருக்குல்ல அது ஈசோஃபேகஸ். ஸோ அப்புறம் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் ப்ராங்கஸ், டிசெண்டிங் ஆயிட்டு இதெல்லாம் எதெல்லாம் பின்னாடி இருக்குதோ அதெல்லாமே வந்து என்னது இப்போ போஸ்டீரியரா வந்து இருக்குதுன்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். அப்புறமா லேட்ரலினா வந்து சைடில் லேட்ரலி லங்ஸ் வந்து இருக்குது ரெண்டு சைடுமே. ஆன்டீரியர்லி தி ஸ்டர்னம், ரிப்ஸ் அண்ட் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஸ்டர்னம், முன்னாடி ஹார்ட்டுக்கு முன்னாடி இருக்கு ஸ்டர்னம் இருக்கு, ரிப்ஸ் இருக்கு, இன்டர்கோஸ்டல் மசில்ஸ்னா இந்த ரெண்டு ஸ்பேஸ், இந்த ரெண்டு ரிப்புக்கு நடுவில் இருக்க ஸ்பேஸ் வந்து இன்டர்கோஸ்டல் ஸ்பேஸ். ஸோ இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற மசில்ஸ் பேர் வந்து இன்டர்கோஸ்டல் மசில்ஸ். ஸோ இதுதான் வந்து ஆன்டீரியர் இருக்கு. ஸோ இன்ஃபீரியர்லி, சுப்பீரியர், போஸ்டீரியர், லேட்ரல், ஆன்டீரியர் எந்த ஒரு ஆர்கன் என்ன மாதிரி எடுத்தாலும் அனாட்டமின்னு எழுதும்போது ஆர்கன்ஸ் அசோசியேட்டட் வித் அந்த பார்ட் நம்ம எழுதிட்டு இன்ஃபீரியர்லி, சுப்பீரியர்லி, போஸ்டீரியர்லி, லேட்ரலி, ஆன்டீரியர்லி என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு எழுதணும். நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், பட் இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறமா லேயர்ஸ் ஆஃப் த ஹார்ட். The wall of the heart consists of 3 layers of tissue. Tissue வந்து 3 layers of tissue இருக்கு. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிகார்டியம், மயோகார்டியம் அண்ட் எண்டோகார்டியம். ஸோ இந்த மாதிரி 3 லேயர் வந்து இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்னர் மோஸ்ட் இது வந்து எண்டோகார்டியம், அதாவது இன்னர் எண்டோதீலியல் லைனிங் கவரிங் த டேபர்குலே. ஸோ வந்து இன்னர் லேயர் ஆஃப் த ஹார்ட்டை கவர் பண்ணுறது தான் வந்து இது வந்து எண்டோதீலியல் லைனிங். ஓகே, எண்டோகார்டியம், எண்டோ இன்சைட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னர் எண்டோதீலியல். மயோகார்டியம் வந்து மசில். ஸோ ஹார்ட் இஸ் அ மஸ்குலர் ஆர்கன் பார்த்தோம். இதில் முக்கால்வாசி எதனால மேட் ஆயிருக்கு, மசில்னால, மயோகார்டியம்னால மேட் ஆயிருக்கு. அப்புறமா பெரிகார்டியம். பெரிகார்டியம்ல வந்து ரெண்டு இருக்கு, ஃபைப்ரஸ் பெரிகார்டியம் அண்ட் சீரஸ் பெரிகார்டியம். இது சீரஸ் பெரிகார்டியம் ரெண்டா பிரிக்கலாம். என்னன்னா பெரைட்டல் பெரிகார்டியம் அண்ட் விசரல் பெரிகார்டியம். ஸோ விசரல்னா வந்து உள்ளாடி இருக்கிறது, பெரைட்டல்னா வெளியே இருக்கிறது. இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அந்த இடத்துல தான் வந்து என்ன இருக்குதுன்னா வந்து பெரிகார்டியல் ஃப்ளூயிட் வந்து இருக்கு. ஓகே, அந்த ஃப்ளூயிட் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு. ஸோ அந்த இதில் பெரிகார்டியல் ஃப்ளூயிட் ஸ்பேஸ். ஸோ இதை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும் ஹார்ட்ல ஒரு கிராஸ் செக்ஷன் பார்த்தீங்கன்னா எண்டோகார்டியம், மயோகார்டியம், பெரிகார்டியம். ஸோ பெரிகார்டியம்ல என்னெல்லாம் பார்த்தோம், விசரல் பெரிகார்டியம், பெரைட்டல் பெரிகார்டியம். அந்த ரெண்டு பெரிகார்டியத்துக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்கு. ஸோ இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, இது அந்த ஸ்பேஸ் தான் வந்து பெரிகார்டியல் ஃப்ளூயிட் ஸ்பேஸ். அப்புறம் ஃபைப்ரஸ் பெரிகார்டியம், அவுட்டர் மோஸ்ட் இது. ஓகே, ஸோ இப்போ இதை பார்ப்போம். பெரிகார்டியம் இஸ் த outermost layer and it consists of 2 sacs. The outer sac of the fibrous pericardium consists of fibrous tissue. இந்த இருக்குல்ல fibrous tissue இருக்கிறது outer. And the inner or the serous pericardium consists of double layer of serous membrane. ரெண்டு layer of serous membrane இருக்கும். ஓகே,
இது வந்து வெளியே இருக்கிறது பேர் வந்து parietal லேயர், உள்ள இருக்கிறது வந்து visceral லேயர். ஓகே, அவ்வளவுதான். இது வந்து லேயர்ஸ் ஆஃப் த ஹார்ட். அடுத்தது வந்து இன்டீரியர் ஆஃப் த ஹார்ட். ஸோ ஹார்ட்டுக்குள்ள எப்படி எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். த ஹார்ட் இஸ் டிவைட் பை செப்டம் இன்டூ ரைட் அண்ட் லெஃப்ட். ஸோ எப்படி ஒரு வால் வந்து ஒரு ஒரு ரூமை வந்து பிரிக்கலாமோ அதே மாதிரி ஹார்ட்டை வந்து இந்த செப்டம் வச்சு ரைட் டு லெஃப்ட் அப்படி வந்து பிரிச்சிருக்காங்க. Before birth, the blood can cross through the septum from one side to the other. After birth, it cannot. So, இந்த right and left atrium நடுவில் ஒரு ஹோல் இருக்கும். ஸோ பிஃபோர் பர்த் என்னன்னா ரைட்ல இந்த பியூரிஃபிகேஷன் எல்லாம் வந்து நடக்காது. ஸோ அது வந்து மதர் கிட்ட டைரக்டா வர்றதுனால ரைட்டு லெஃப்ட் அந்த மாதிரி கிராஸ் ஆகும். பட் பர்த் அப்போ என்ன ஆகும்னா இந்த ஹோல் இது வந்து அடைஞ்சிரும். ஸோ அதனால ரைட் ஏட்ரியம் வந்து லெஃப்ட் ஏட்ரியம் எல்லாம் க்ளாஸ் பண்ண முடியாது. The right and the left side is divided by an atrioventricular valve. ஸோ ரைட் ஏட்ரியமையும் வென்ட்ரிக்கிளையும் ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு இது ரெண்டுத்தையுமே பிரிக்கிறது வந்து ஏட்ரியோவென்ட்ரிகுலர் வால். ஸோ ஏட்ரியோவென்ட்ரிக்கல், ஸோ அதான் ஏட்ரியோவென்ட்ரிகுலர் வால்ஸ். அந்த வால்ஸ் பேரு. The upper part is known as the atrium and the lower end is known as the ventricle. So இந்த atrioventricular valve-னால தான் வந்து atrium ventricle, அந்த upper part வந்து atriumனு சொல்லுவோம், lower part வந்து ventricleனு சொல்லுவோம். Atrioventricular valves are made up of double folds of endocardium which are strengthened by little fibrous tissue. So அது வந்து எதனால மேட் ஆயிருக்குதுன்னா fibrous tissueவும் எண்டோகார்டியம் வந்து ஃபோல்ட் பண்ணி அந்த மாதிரி மேட் ஆயிருக்குது. ஓகே, the right atrioventricular valve also known as the tricuspid valve. So right side இருக்கிற அந்த valve பேர் வந்து tricuspid valve which has 3 flap or cusp, and the left atrioventricular valve or the mitral valve has 2 cusp. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 1 2 3 அந்த மாதிரி 3 cusp இருக்கிறது வந்து tricuspid. ஸோ ட்ரைனா 3 அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து 2 cusp தான் வந்து இருக்கும். இங்க 1 2 2 தான் வந்து இருக்கும். ஸோ இது வந்து என்னன்னா வந்து mitral valve or bicuspid valve வந்து சொல்லுவாங்க இதை. ஓகே, பைனா 2, ட்ரைனா 3. ஓகே, ரைட் சைடு வந்து 3 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து இன்டீரியர் ஆஃப் த ஹார்ட். ஹார்ட்டுக்குள்ள வந்து எப்படி பிரிக்கிறாங்க. ஏட்ரியோவென்ட்ரிகுலர் வால்வ்னால மேல இருக்கிறது ஏட்ரியம்னும் கீழே இருக்கிறது வென்ட்ரிக்கல்னு வந்து பிரிக்கலாம். ஸோ நடுவில் இருக்கிற செப்டம்னால வந்து ரைட் அண்ட் லெஃப்டா வந்து நம்ம வந்து பிரிக்கலாம் இதை. So interior of the heart, the valves are extended from the inferior surface of the cusp to little projections which are prevented from opening upward into the atrium by tendinous cord called caudate tendinae. So the valves வந்து close ஆறது ஓப்பன் ஆறது இதெல்லாம் வந்து ஒரு லிட்டில் ப்ரொஜெக்ஷனால வந்து அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுது. ஸோ க்ளோஸ் ஆனதை வந்து ஓப்பன் பண்ண முடியாது, ஓப்பன் ஆனதை வந்து க்ளோஸ் பண்ண முடியாது. பட் இந்த இது அட்ஜஸ்ட் பண்றதுனால தான் வந்து பண்ண முடியும். இந்த எதுன்னு பார்த்தோம்னா into atrium by the caudate tendinae. இந்த இருக்குல்ல, இந்த இதோட அட்ஜஸ்ட்மெண்ட்னால தான் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண முடியும், caudate tendinae. ஸோ வால்வ்ஸ் ஓப்பன் ஆகும்போது இது வந்து நான் பிடிச்சி இழுத்து ஓப்பன் பண்ண வைக்கும். ஸோ க்ளோஸ் ஆகும்போது இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிடும். ஸோ இதான் வந்து இது வந்து ஏட்ரியோவென்ட்ரிகுலர் வால்வ். ஸோ இந்த பைகஸ்பிட் ட்ரைகஸ்பிட் வால்வ் சொல்லலாம். ஸோ இது வந்து பைகஸ்பிட் வால்வ், லெஃப்ட் சைடு இருக்குல்ல, ஸோ bicupid valve. The right side of the heart consists of inferior and the superior vena cava and the pulmonary artery. The left side of the heart consists of 4 pulmonary veins and the aorta. இது வந்து முன்னாடி இருக்கிறதுல பார்த்தா தெரியும். ரைட் சைடில் வந்து இன்ஃபீரியர் அண்ட் சுப்பீரியர் vena cava இங்கே இருக்குல்ல, 2 இருக்குதுல, இந்த 2 சைடில். ஸோ இது வந்து ரைட் சைடில் வந்தும். லெஃப்ட் சைடில் வந்து என்னெல்லாம் இருக்குன்னா 4 pulmonary, இந்த இருக்குல்ல 4 pulmonary artery எல்லாம் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் வந்து லெஃப்ட் சைடில் வந்து வரும். ஓகே, so right side of the heart consists of inferior superior vena cava and the pulmonary artery, and the left side of the heart consists of 4 pulmonary veins and the aorta. இந்த இருக்குல்ல 4 pulmonary veins and aorta. so இது வந்து left side, இந்த ரெட் கலர் இருக்குல்ல, இந்த aorta, இது வந்து pulmonary artery, இது வந்து inferior and the superior vena cava and the pulmonary veins. so இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து, இதெல்லாம் தான் interior of the heart குள்ள வந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது எப்படி போயிட்டு பிளட் வந்து உள்ள ஃப்ளோ ஆகுதுல்ல, ஸோ அது எப்படி போயிட்டு வருதுன்னு பார்க்கலாம். ஃப்ளோ ஆஃப் பிளட் த்ரூ ஹார்ட். ஸோ ஃபிசியாலஜி ஆஃப் த ஹார்ட் என்னன்னு பார்க்கலாம். The blood flows inside the heart in one way. ஒரு வழியாக தான் வந்து பிளட் வந்து பாஸ் ஆகும். The blood enters the heart through the atrium and passes to the ventricles below. ஸோ ஏட்ரியம் மூலியமா பாஸ் ஆகி தான் வென்ட்ரிகல்ஸ் below பாஸ் ஆக முடியும். The valves between the atrium and the ventricle, that is the tricuspid and the mitral valve, open and close passively according to the changes in the pressure inside the chambers.
ஸோ இது வந்து எப்படி பாஸ் ஆகுதுன்னா வந்து இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஷர் ஆஃப் இந்த ட்ரைகஸ்பிட் வால்வும் இந்த மிட்ரல் வால்வும் மூலியமா தான் வந்து இதுல வந்து ப்ரெஷர் சேஞ்ச் நடக்கிறதுனால மூலியமா மட்டும்தான் வந்து இந்த வால்வ்ஸ் வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆக முடியுது. அதனால தான் வந்து பிளட் வந்து ஃப்ளோ ஆகுது. The valves open when the pressure in the atrium greater than the ventricles. எப்போ ஓப்பன் ஆகும்னா ப்ரெஷர் வந்து இங்க ஜாஸ்தியா இருக்கும். நீங்களே நினைச்சு பாருங்க, நீங்க எங்கேயாச்சும் ஒரு மேல ஒரு பலூன் எடுத்துக்கோங்க. இந்த பலூன்ல ஒரு சைடு நீங்க மேல அமுக்குனீங்கன்னா கீழே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா அந்த ஒரு தண்ணி ஃபில் பண்ண ஒரு பலூனோ இல்ல காத்து ஃபில் பண்ண பலூனோ ஏதோ வச்சுக்கிட்டீங்கன்னா அதை அமுக்குனீங்கன்னா கீழே ஆட்டோமேட்டிக்கா வந்து விரியும். அதே மாதிரி மேல வந்து எப்போ ப்ரெஷர் கிரேட்டரா நம்ம கொடுக்குறோமோ அப்போ இந்த வால்வ்ஸ் வந்து ஓப்பன் ஆகி கீழே உள்ள இதுக்கு வந்து பிளட் வந்து ஃப்ளோ ஆகும். During ventricular contraction or ventricular systole, the pressure in the ventricles rises above the atria. The valve snaps shut, which prevents the backflow of the blood. ஸோ இப்போ எப்போ வந்து வென்ட்ரிகல்ஸ்ல வந்து ப்ரெஷர் கிரேட்டரா ஃபார்ம் ஆகுதோ இங்க எல்லாம் கிரேட்டரா ஃபார்ம் ஆகும் என்ன ஆகும், இந்த வால்வ்ஸ் எல்லாம் வந்து ஷட் ஆயிரும். ஓகேயா, எந்த வால்வ்ஸ், இந்த ட்ரைகஸ்பிட் வால்வு இந்த மிட்ரல் வால்வும் வந்து ஷட் ஆயிரும். இப்போ புரிஞ்சுக்கோங்க, எப்போ ஏட்ரியம்ல வந்து ப்ரெஷர், நீங்க ஒரு பலூனை நினைச்சுக்கோங்க, இந்த பலூனை வந்து மேல பிடிச்சி அமுக்கும் போது எப்படி அங்க வந்து கீழே வந்து அந்த இருக்கிற மேல இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாம் கீழே வருமோ அதே மாதிரி ஏட்ரியம்ல இருக்கிற கண்டென்ட்ஸ் அவ்வளவும் வென்ட்ரிகல்ஸ்க்கு வந்துடும். ஓகே, ஏன்னா ப்ரெஷர் வந்து இப்போ கிரேட்டர் ஆயிடுச்சு, ஏட்ரியம்ல கிரேட்டர் ஆயிடுச்சு. ஸோ எப்போ வந்து கீழே அதே இதை கீழே நீங்க அமுக்கும் போது என்ன ஆகிரும்னா வந்து இதுல வந்து பிளட் ஒன் வேயா தான் வந்து பிளட் ஃப்ளோ ஆகும். ஸோ அதனால இந்த வால்வ்ஸ் என்ன ஆயிரும், உடனே இது ஷட் ஆயிரும். அடுத்த வால்வ்ஸ் ஓப்பன் ஆகும். அது என்னன்னு பார்ப்போம் நம்ம. ஸோ ஃப்ளோ ஆஃப் த பிளட் த்ரூ ஹார்ட்ல டீஆக்சிஜனேட்டட் ஆக்சிஜனேட்டட் பிளட். ஸோ இதுதான் வந்து மெயின். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து எல்லாமே வந்து இந்த மாதிரி ப்ளூ கலர்ல கொடுத்துருக்கு, ரெட் கலர்ல கொடுத்துருக்கு வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட். ஓகேயா, ஸோ ஹார்ட்ல வந்து ஒரு சைடு ஃபுல்லா டீஆக்சிஜனேட்டட் பிளட்டும் ஒரு சைடு ஃபுல்லா ஆக்சிஜனேட்டட் பிளட்டும் வந்து இருக்கு. ஸோ டீஆக்சிஜனேட்டட் பிளட்னா வந்து தட் கேரிஸ் கார்பன் டை ஆக்சைடு, அதுதான் வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட். ஆக்சிஜனேட்டட் பிளட்னா தட் கேரிஸ் ஆக்சிஜன். ஓகே, பிளட் தட் கேரிஸ் ஆக்சிஜன். ஸோ டீஆக்சிஜனேட்டட் பிளட் எங்க இருந்து வருதுன்னு பார்க்கலாம். It's taken into the right atrium through the superior and the inferior vena cava. ஸோ நம்ம பாடியில எங்கெங்க வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் இருக்கிறோம், பியூரிஃபிகேஷனுக்கு தேவைப்படுதோ அது எல்லாத்தையுமே வந்து இந்த சுப்பீரியர் வீனக்கேவா அண்ட் இன்ஃபீரியர் வீனக்கேவா, மேல இருக்கிற பார்ட்ல இருந்து சுப்பீரியர் வீனக்கேவா கொண்டு வரும், கீழே இருக்கிற எல்லா பார்ட்ல இருந்து இன்ஃபீரியர் வீனக்கேவா கொண்டு வரும். கொண்டு வந்து எங்க கொண்டு போகுதுன்னா இந்த ரைட் ஏட்ரியம்க்கு கொண்டு போகுது. ஓகேயா, ரைட் ஏட்ரியம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரைட் ஏட்ரியம் கொண்டு போகுது. அங்க இருந்து என்ன போகும், நான் என்ன சொன்னேன், ஒன் வே தான் பாஸ் ஆகும். ஸோ இந்த வால்வ்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இந்த ட்ரைகஸ்பிட் வால்வ் இது ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னு பாருங்க, த்ரூ த ட்ரைகஸ்பிட் வால்வ் டேக்கன் இன்டு த ரைட் வென்ட்ரிகல். ஸோ மேல இருந்தது ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும், நேரா கீழே வந்து வென்ட்ரிகல்ஸ்க்கு வந்து வந்துடுது. ஃப்ரம் த ரைட் வென்ட்ரிகல்ஸ் இன்டு த பல்மனரி ஆர்டரி. ஸோ இங்க ப்ரெஷர் கிரேட் ஆகும்போது என்ன சொன்னேன்னா இந்த வால்வ்ஸ் வந்து ஷட் ஆகிடும். ஏன்னா இது ஒன் வேயா தானே ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த வால்வ் ஷட் ஆயிட்டு இது எது வழியா போகுதுன்னா இந்த பல்மனரி ஆர்டரி இந்த இருக்குல்ல, ஸோ இது வழியா என்ன ஆகுது, இந்த பல்மனரி ஆர்டரி வழியா நேரா வந்து அடுத்தது லங்ஸுக்கு போகுது. ஃப்ரம் பல்மனரி ஆர்டரி இன்டு த லங்ஸ் ஃபார் பியூரிஃபிகேஷன், த ஒன்லி ஆர்டரி விச் கேரிஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட். ஸோ பாடியிலேயே வந்து ஆர்டரிஸ்னா வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் கேரி பண்ணும். ஓகேயா, வெயின்ஸ் எல்லாமே வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் கேரி பண்ணும். இது வந்து ஒரு பேசிக் கான்செப்ட். நம்ம பாடியில எல்லா ஆர்டரியுமே வந்து என்னன்னா ஆக்சிஜனேட்டட் பிளட் தான் கேரி பண்ணும். பட் ஒன்லி ஆர்டரி விச் கேரிஸ் டீஆக்சிஜனேட்டட் பிளட் அப்படின்னா இது பல்மனரி ஆர்டரி. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்கும், the only blood which carries oxygenated veins that carries oxygenated bloodனா அது வந்து pulmonary vein. ஆப்போசிட்டா வரும். ஓகேயா, ஸோ இது வந்து நம்ம ஹார்ட்ல மெயினா நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா நம்ம இங்க டீஆக்சிஜனேட்டட் வருது அப்படின்னு சொல்லிட்டு பல்மனரி வெயின்ஸ் தூக்கி இங்க போட்டுறக்கூடாது. the only artery that carries deoxygenated வந்து pulmonary artery. ஸோ இப்போ நம்ம புரிஞ்சிருச்சா, இந்த ரைட் சைடு என்ன நடக்குது, இன்ஃபீரியர் அண்ட் சுப்பீரியர் வீன கேவா வழியா இந்த ரைட் சைட் ஆஃப் த ஏட்ரியம்க்கு வந்து வருது. அங்க இருந்து ப்ரெஷர் கிரேட்டர் ஆகும்போது இந்த ட்ரைகஸ்பிட் வால்வ் ஓப்பன் ஆகி அங்க இருந்து ரைட் வென்ட்ரிக்கலுக்கு வருது. ஸோ ப்ரெஷர் இங்க கிரேட்டர் ஆகும்போது இந்த ட்ரைகஸ்பிட் வால்வ் க்ளோஸ் ஆகி அங்க இருந்து இந்த பல்மனரி ஆர்டரி வழியா லங்ஸுக்கு பியூரிஃபிகேஷனுக்காக வந்து போகுது. ஸோ இப்போ லங்ஸுக்கு போயிடுச்சு, இப்போ பியூரிஃபிகேஷனுக்கு போயிடுச்சு. அப்போ அங்க பியூரிஃபை ஆகி முடிச்சிடுச்சு, லங்ஸ்ல இருந்து பியூரிஃபிகேஷன் முடிஞ்சிச்சு. அங்க இருந்து அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட், பியூரிஃபை ஆன ஆக்சிஜனேட்டட் பிளட் திருப்பி இங்க வரணும், ஹார்ட்டுக்கு வரணும். ஏன்னா ஹார்ட்டுக்கு ஆக்சிஜனேட்டட் பிளட் தேவை. ஸோ அது எப்படி, அதுதான் எல்லா ஆர்கன்ஸ்க்கும் சப்ளை பண்ணுது இல்லை. ஸோ அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஆக்சிஜனேட்டட் பிளட் எப்படி வருது, ஃப்ரம் த லங்ஸ்
into left atrium to pulmonary vein. So pulmonary நாலே மெயினா வந்து lungs, பல்மோ அந்த மாதிரி எது ரிலேட்டா இருந்தாலும் அது வந்து வெயின் லங்ஸை வந்து குறிக்கிறது. ஓகே, ஸோ பல்மனரி வெயின்ஸ் மூலியமா இந்த 4 பல்மனரி வெயின்ஸ் டயக்ராம்ல இப்படி கொடுத்துருக்கு. பட் இங்க வந்து இது வந்து இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் நான் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண இங்க 4 இதுன்னு நினைச்சுக்கோங்க. இங்க 4 இது கனெக்ட் பண்ணிட்டு இந்த 4 வெயின்ஸ் மூலியமா என்ன ஆகுது, இந்த லெஃப்ட் சைடு ஆஃப் த ஏட்ரியம்க்கு வந்து வந்துருது through the mitral valve into the left ventricle. நான் ஈஸியா ஒன் வேர்ட்ல கொடுத்துருக்கேன், எலாபரேட்டா கொடுக்குறேன், நீங்களே புரிஞ்சுக்கணும். ஸோ லெஃப்ட் சைடு ஆஃப் த ஏட்ரியம்ல இருந்து இந்த மிட்ரல் வால்வ் மூலியமா தான் லெஃப்ட் சைடு ஆஃப் த வென்ட்ரிகல்ஸுக்கு வந்து வந்துருது. ஓகேயா, ஸோ எங்க எப்போ ப்ரெஷர் கிரேட்டர் ஆகுது, இப்போ வென்ட்ரிகல்ஸ்ல இப்போ ப்ரெஷர் கிரேட் ஆயிடுச்சு, அப்போ என்ன ஆகும், ஃப்ரம் த லெஃப்ட் வென்ட்ரிகல் டேக்கன் இன்டு த அயோட்டா. அயோட்டா தான் வந்து இட் இஸ் த லார்ஜஸ்ட் பிக்கஸ்ட் எனது blood vessel which carries another oxygenated blood வந்து கேரி பண்ணுது. இதுதான் மெயினா எல்லாத்துக்குமே வந்து blood சப்ளை பண்றது அயோட்டா. ஓகே, from the left ventricle taken into the aorta, through aorta taken into all parts of the body. எல்லா parts of the body இந்த அயோட்டா வழியா போகுது. ஸோ இந்த சைடு வருது பல்மனரி வெயின்ஸ், அங்கிருந்து லெஃப்ட் ஏட்ரியம் வந்துட்டு அங்கிருந்து இந்த மிட்ரல் வால்வ் மூலியமா ஒரு பைகஸ்பிட் வால்வ் மூலியமா இந்த வென்ட்ரிகல்ஸ் வருது. நான் இந்த வென்ட்ரிகல்ஸ்ல இருந்து அப்படியே டைரக்டா அயோட்டா வழியா போயிடுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து flow of the blood through heart. So the opening of the aorta is protected. So நம்ம இப்போ என்ன பார்த்தோம், இந்த அயோட்டாவையும் இங்க வந்து ட்ரைகஸ்பிட் வால்வ் அந்த மிட்ரல் வால்வ் வந்து பார்த்தோம். ஸோ இது க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்போ இங்க ஏதாவது ஒரு வால்வ் இருக்கணும்ல, அது ஓப்பன் ஆகணும்ல. ஸோ அது என்ன வால்வ்னு பார்ப்போம். The opening from the aorta is protected by the aortic valve, which is formed of 3 semilunar cusp. ஸோ இந்த அயோட்டால இருக்குல்ல, ஸோ இங்க வந்து 3 செமிலூனார்னா நம்ம மூன் வந்து லூனார்னா பாதி மூணு என்னது, நம்ம இந்த நிலா வந்து சின்னதா இருக்கும்போது நம்ம வளர்ப்பிறையில இருக்கும்போது சின்னதா இதா இருக்கும்ல, கிரெசன்ட் ஷேப்ல இருக்கும். ஸோ லூனார் செமி லூனார் ஷேப்ல வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி வால்வ் வச்சு இது வந்து க்ளோஸ் ஆயிருக்கிறது. ஓகேயா, ஸோ அது மூலியமா பிளட் வந்து போகாம வந்து தடுத்துட்டு இருக்கோம். ஸோ எப்போ இங்க ப்ரெஷர் வந்து ரைட் வென்ட்ரிக்கல்லையும் லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லையும் வந்து கிரேட்டரா இருக்குதோ அப்போ வந்து என்ன ஆகும், இந்த வால்வ் செமிலுனார் வால்வ்ஸ் வந்து ஓப்பன் ஆகி அது வழியா பிளட் வந்து போகுது. ஓகேயா, both atria contract at the same time, which is followed by the simultaneous contraction of both ventricles. So right தனியா லெஃப்ட் தனியா எனக்கு ரெண்டு ஏட்ரியம் அட் அ டைம் மேல ஒரே டைம்ல கண்ட்ராக்ட் ஆகும். அதே மாதிரி ரெண்டு வென்ட்ரிக்கலும் சைமல்டேனியஸா கண்ட்ராக்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஏட்ரியம் கண்ட்ராக்ட் ஆகி பிளட் எல்லாம் கீழே வந்ததுக்கு அப்புறமா வென்ட்ரிகல்ஸ் கண்ட்ராக்ட் ஆகி இந்த பல்மனரி ஆர்டரி மூலியமாவும் இந்த அயோட்டா மூலியமாவும் எல்லா இடத்துக்கும் போகுது. The muscle layer of the atria walls is thinner than the ventricles. So the ventricles இங்கே பாத்தீங்கன்னா தெரியுது, இங்க வந்து சின்ன லேயர் ஆஃப் மசில் கொடுத்துருக்காங்க, பட் இங்கெல்லாம் வந்து திக்கரா கொடுத்துருக்காங்க. ஓகேயா, ஸோ அதுதான் வந்து மென்ஷன் ஆயிருக்கு. The atria pump the blood only to atrioventricular valves into the ventricles. The more powerful ventricles pump the blood to the lungs and the whole body. So என்னன்னா ஏட்ரியா வந்து பிளட் வந்து இந்த ஏட்ரியோவென்ட்ரிகுலர் வால்வ்ஸ் மூலமா அனுப்பிச்சிருது. பட் வென்ட்ரிகல்ஸ் தான் வந்து அவ்வளோத்தையும் அகெயின்ஸ்ட் த கிராவிட்டி அது வந்து அனுப்பணும். இது வந்து டுவர்ட்ஸ் த கிராவிட்டி நம்மள புவி ஈர்ப்பு விசை அதை வந்து நோக்கி இருக்கிறதுனால இது ஈஸியா ஃப்ளோ ஆயிடும், எதுவுமே பண்ண வேணாம், டைரக்டா டக்குன்னு வந்துடும். பட் இது வந்து கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்டா பண்றதுனால இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். the more powerful ventricles pump the blood to the lungs and the whole bodyக்குமே எல்லா பிளட்டும் போய் சேரணும். ஸோ அதுக்காக தான் வந்து வென்ட்ரிகல்ஸ்க்கு வந்து நிறைய மசில்ஸ் வந்து இருக்கு. The pulmonary trunk or the pulmonary artery leaves the heart from the upper part of the right ventricle, and the aorta leaves from the upper part of the left ventricle. So லெஃப்ட் வென்ட்ரிக்கல் மூலியமா வெளியே வர்றது வந்து அயோட்டா, அதே மாதிரி பல்மனரி ஆர்டரி வந்து இங்க ரைட் வென்ட்ரிக்கல்ல இருந்து வெளியே வருது. ஸோ ஏன் வந்து இங்க ரெண்டு இருக்குதுன்னா, ஒன்னு ரைட் லங்க்கு, இன்னொன்னு லெஃப்ட் லங்க்கு, ரெண்டுக்கு போறதுக்காக தான் வந்து ரெண்டு இதா பிரான்ச் ஆகி பிரியுது. ஓகே, பல்மனரினால என்ன சொன்னீங்கன்னா வந்து லங்ஸோட கனெக்ட் ஆயிருக்குது. the only artery which carries deoxygenated blood வந்து pulmonary artery. the only veins which carry oxygenated blood வந்து pulmonary vein. ஓகே, வெயின்ஸ்னாலே deoxygenated blood, arteryனாலே oxygenated blood. பட் இது ரெண்டுமே இந்த கேஸ்ல வந்து ஆப்போசிட்டா வந்து வரும். ஓகே, ஸோ பிளட் சப்ளை டு த ஹார்ட். ஸோ பிளட் ஹார்ட்டுக்குமே வந்து பிளட் சப்ளை வந்து தேவைப்படுது. ஸோ அது எங்கேருந்து கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஏட்ரியல் சப்ளைனா என்னது, ஆக்சிஜனேட்டட் பிளட். ஏட்ரியல் சப்ளை எங்கேருந்து கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஸோ த ரைட் அண்ட் த லெஃப்ட் coronary artery
supply the heart with the atrial blood. So coronary artery branch from the aorta. So aorta தானே எல்லாத்துக்குமே வந்து blood supply பண்ணுது. So ஹார்ட்டுக்குமே வந்து அதுதான் வந்து blood supply பண்ணுது. அது வந்து right and left coronary artery வந்து பிரிஞ்சுது. ரைட் சைடு வந்து பிரியுது right coronary artery. Left side is supply பண்றது left coronary artery. Okay. The coronary artery receives about 5% of the blood which is pumped from the heart, even though the heart is smaller proportion of the body weight. Heart வந்து பாடியில smaller proportion இருந்தா கூட heart pump பண்றதுல 5% of blood வந்து இந்த right and left coronary artery தான் வந்து போகுது. In this 5% large blood supply proportion goes to the left ventricle. இதுலயும் 5% வந்து எங்க தான் போகுது மெயினா வந்து நம்மளோட லெஃப்ட் சைடு ஆஃப் த வென்ட்ரிக்கலுக்கு தான் வந்து இது வந்து போகுது. ஏன்னா இதுதான் வந்து அயோட்டா வந்து கனெக்ட் பண்ணிருக்கு. இந்த போட்டோ பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அயோட்டால கனெக்ட் பண்ணிருக்கிறதுனால இது வந்து இதுக்கு வந்து அதிகமான ஸ்ட்ரென்த் தேவை. இது வந்து எல்லா பார்ட்டுக்கும் சப்ளை பண்றதுனால இது வந்து அங்கதான் வந்து கூட எக்ஸ்ட்ரா 5% வந்து போகுது. ஸோ வீனஸ் ட்ரைனேஜ். ஸோ என்னதான் இருந்தாலும் அங்க இருக்கிற அந்த வீனஸ் அந்த அதுக்கு இருக்கிற அந்த பிரெயினுக்கு ஏதாவது ஒரு இது வேணும் இல்ல, ஏதாவது எது வழியாச்சு தேவையில்லாத கழிவு எல்லாம் வந்து வெளியேறணும். ஸோ அது வந்து எங்க இருந்து வீனஸ் ட்ரைனேஜ் வந்து நம்மளோட தேவையில்லாத பிளட் சப்ளை இது எல்லாமே வந்து எது வழியா கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். Most of the venous blood is collected into cardiac veins that joins and forms the coronary sinus, which opens into the right atrium. So right atrium கூட கனெக்ட் ஆயிருக்கிற venous coronary sinus மூலமா தான் வந்து இந்த venous drainage எல்லாம் நடக்குது. Venous blood is collected into the cardiac veins. So cardiac veins வழியமா கனெக்ட் ஆகுது. இங்க பாத்தீங்கன்னா தெரியுது. Small cardiac vein, middle cardiac vein, anterior cardiac vein, கிரேட்டர் கார்டியாக் வெயின், இந்த மாதிரி நிறைய கார்டியாக் வெயின்ஸ் இருக்கு. இந்த கார்டியாக் வெயின்ஸ் எல்லாமே சேர்ந்து கொரோனரி சைனஸ்ல கனெக்ட் ஆகுது. அது எங்க கனெக்ட் ஆகுதுன்னா நம்மளோட ரைட் ஏட்ரியம்ல வந்து கனெக்ட் ஆகுது. ஏன்னா அதுல தானே வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட், என்ன சொன்னேன் வெயின்ஸ்னாலே டீஆக்சிஜனேட்டட் பிளட் தானே கேரி பண்ணணும்னு சொன்னேன். ஸோ அது எல்லாமே நேராக இந்த ரைட் ஏட்ரியம்ல கொண்டு கனெக்ட் பண்ணிடுது. ஸோ அங்கேயே ஆட்டோமேட்டிக்கா பியூரிஃபிகேஷனுக்கு அங்க இருந்து அப்படியே லங்ஸுக்கு போய் பியூரிஃபை ஆகுது. ஸோ இதுதான் வந்து வெயின்ஸ் ட்ரைனேஜ். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு வந்து இந்த டாபிக் வந்து ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுல நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு இது பார்த்துடலாம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஹார்ட் பார்த்தோம். இட்ஸ் அ மஸ்குலர் ஆர்கன் நம்ம பார்த்தோம். ஸோ இதுல வந்து 3 லேயர்ஸ் ஆஃப் த ஹார்ட் பார்த்தோம். என்னன்னா பெரிகார்டியம், மயோகார்டியம் அண்ட் எண்டோகார்டியம் அது பார்த்தோம். ஸோ அப்புறம் ஃப்ளோ ஆஃப் த பிளட் த்ரூ த ஹார்ட்ல வந்து சுப்பீரியர் அண்ட் இன்ஃபீரியர் வீனகேவா வழியா ரைட் ஏட்ரியம் வந்து அங்கிருந்து ட்ரைகஸ்பிட் வால்வ் மூலியமா வென்ட்ரிகல்ஸ்க்கு வந்து, அப்புறம் அந்த ஒன்லி ஆர்டரி விச் கேரிஸ் டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து பல்மனரி ஆர்டரி, அதே மூலியமா வந்து 4 பல்மனரி வெயின்ஸ் மூலியமா லெஃப்ட் ஏட்ரியம்க்கு வந்து அங்கிருந்து பைகஸ்பிட் வால்வ் அல்லது மிட்ரல் வால்வ்னு சொல்லலாம். அது மூலியமா வென்ட்ரிகல்ஸ் வந்துட்டு வென்ட்ரிகல்ஸ்ல இருந்து அயோட்டா மூலியமா எல்லா இடத்துக்கும் வந்து போகுது. ஸோ வந்து பியூரிஃபிகேஷன் வந்து லங்ஸ்ல வந்து நடந்ததுக்கு அப்புறம் திருப்பி அதே ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து ஹார்ட்டுக்கு வருது. ஸோ அதுக்கப்புறமா கொரோனரி சர்க்குலேஷன்ல வந்து பார்த்தோம்னா இது வந்து நம்மளோட ஏட்ரியல் சப்ளை வந்து எங்கிருந்து கிடைக்கணும்னா கொரோனரி ஆர்டரி மூலியமா, அதுவும் வந்து நம்ம அயோட்டால இருந்து கொரோனரி ஆர்டரி மூலியமா கிடைக்குது. வீனஸ் ட்ரைனேஜ் வந்து எங்கன்னா கொரோனரி சைனஸ் டைரக்டா வந்து நம்மளோட ரைட் ஏட்ரியம்ல வந்து சப்ளை பண்ணுது. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஸ்ட்ரக்சர், அனாட்டமி அண்ட் பிசியாலஜி ஆஃப் த ஹார்ட். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நம்ம இன்னும் ஹார்ட் வந்து ரொம்ப வாஸ்ட் டாபிக். ஸோ வர டேஸ்ல வந்து நம்ம வந்து நம்மளோட இசிஜி எப்படி இன்டர்பிரேட் பண்றது, அப்புறம் எப்படி அந்த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி நடக்குது, ஸோ அதை பத்தி எல்லாம் நம்ம வந்து டீட்டெயில பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.